ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக பார்க்க போகிறீங்க. தயவு செஞ்சு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஃபோட்டோ எத்தனை கேபி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கை. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணுறாதீங்க, சரிங்களா? ஸோ வாழ்நாள் பிளண்டர் மிஸ்டேக்காக இருக்கக்கூடாது. அதனால் எல்லாமே பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. வாங்க கண்ட்ரோல் போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் நான் இப்போ ஃபோனில் பண்ணிருக்கேன். லேப்டாப் சிஸ்டம் வச்சுன்னா ஃபஸ்ட் நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் ஃபோன் பண்ணுங்கள், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்பில் சிஸ்டம் பெஸ்ட்டு, இல்லை நெட் சென்டரில் போய் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாக்கா அஃபீஷியல் வெப்சைட் இது லிங்க் வரும். அதில் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும் அஃபீஷியல் வெப்சைட்டில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லேயே இருக்கும் அப்ளை ஆன்லைன் கொடுங்க. அப்ளை ஆன்லைன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கீழே வந்து கேட்கும் நிரந்தர விவரங்கள் அறிவிக்கைகள் இருக்கும். அறிவிக்கைகள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே இந்த எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்லேயே. அதில் வந்து அப்ளை நவ் கொடுங்க. நம்மளுடைய பயனாளர் அதாவது ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அதை நான் டைப் பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த கேப்சா டைப் பண்ணிட்டு நம்ம சமர்ப்பி கொடுக்கணும். ஸோ நான் லாகின் பண்ணிட்டேங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டாக போய் பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2, ஓகேங்களா? அது இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது இருக்கும். ஸோ குரூப் 2 சர்வீசஸ். ஸோ அதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை குரூப் 2 அதை கிளிக் பண்ணணும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு எப்படி காட்டுதுனாக்கா ஸ்டேஜ் 1 ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டு, அப்புறம் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டு, இது எல்லாமே இன்கம்ப்ளீட்டுன்னு தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம தொடர்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்து நெக்ஸ்ட் இது போனோம். ஸோ அந்த இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவிப்பனை அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இருந்துச்சு திரும்ப இன்கம்ப்ளீட்டுன்னு. அதில் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்தமாரி ஓப்பன் ஆச்சுங்க, ஓகேங்களா? அறிவிப்பனை படிக்க இப்போ விண்ணப்பதாரர்களின் அறிவுரைகளை படிக்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த தெரிவிற்கான அறிவிக்கை மற்றும் விண்ணப்பதாரர்களும் அறிவிகள் எல்லாம் படித்து முடிச்சுன்னு சொல்லிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடணும். அதை நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கைண்ட்லி செலக்ட் அண்ட் அப்லோட் போத் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட பேசிக் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஃபோட்டோ அப்புறம் சைன் அதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்மளோட டீட்டெயில்ஸ் பேசிக்கான எல்லாமே கொடுத்துரும். எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கீழே ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் சொல்லிட்டு விண்ணப்பத்திரம் பெயர், அது இனிஷியலு, பிறந்த தேதி, செலக்ட் ஜெண்டர், வகுப்பு, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும், ஓகே? நான் ஃபஸ்ட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு வரேன். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ டேட் ஆன் விச் த ஃபோட்டோ வாஸ் டேக்கன் இன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? இங்கே கவனிங்க, புகைப்படம் மற்றும் கையொப்பம் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்வதற்கு முன்பு கீழே உள்ள இணைப்பை செதுக்கி விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரைகள் பற்றி தெரிஞ்சு 2M 2N 2O 2P 2 கீழ் குறிப்பிட்டப்பட்டுள்ளவற்றை மிகுந்த கவனத்துடன் படித்து பின் பதிவேற்றம் செய்யுமாறு. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எத்தனை கேபிகள் அப்லோட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வருதுங்க, ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து என்னுடைய ஃபோட்டோ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேபியில் வச்சுக்கிட்டேன். என்னோடய சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கேபியில் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸிங் கொடுத்துருப்பாங்க. அவுட் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கொடுத்துருவாங்க பாருங்கள். 20 கேபி டு 50 கேபி ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். 10 கேபியில் 20 கேபியில் சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ நான் 30 கேபி ஃபோட்டோ வச்சுக்கிட்டேன், 12 கேபி வந்து சிக்னேச்சர் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் மேட்ரு இதில், ஓகேங்களா? அதேமாரி ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வெரிஃபிகேஷன் பர்பஸ் சொல்லியிருக்காங்களே, இதை நான் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஃபோட்டோ அப்லோட் சேவ் ஃபோட்டோ கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? சேவ் கொடுத்தோன்னா ஃபோட்டோ அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். சிக்னேச்சர் கொடுத்தோன்னா சிக்னேச்சர் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நான் என்னோடய பேர், அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேர் கேட்டிருக்கு, அதுக்கப்புறம் இனிஷியல் கேட்டிருக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னோடய டேட் ஆஃப் பர்த் கேட்டாங்க, அதை ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து என்னுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தகவல்கள் எல்லாம் தவிர பின் அதனை நிரந்தர பதிவுக்கு சென்று மாற்றம் செய்த பின்னர் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கவும். அதாவது நீங்கள் ஒரு வேளை மிஸ்டேக் செஞ்சால் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை போய் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மேலே உள்ளதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ நான் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வீட்டு அட்ரஸ், ஓகேங்களா? நிரந்தர அட்ரஸ், அப்புறம் அந்த டெம்பரரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் காட்டுச்சு, அதெல்லாம் கரெக்டு தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே பண்ணிருப்பீங்க, ஓகேங்களா? அதெல்லாம் அதிலே கேட்டிருப்பாங்க. ஸோ இவர் கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் டீல்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதை ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா சத்தியமாக அதுக்கப்புறம் மாற்றவே முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாலையும் கேட்டிருக்காங்க, நோங்க, ஓகேங்களா? ஒரு வேளை நீங்கள் ஆம்னாக்கா நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுத்துடணும். இப்போ நான் வந்து நோ கொடுத்ததில்
The field is non-editable. After submitting online submission, fill the details with utmost care and confirm based on. Okay. ஸோ சரி கொடுத்துட்றேன். சரிங்களா? அடுத்து எக்ஸ் சர்வீஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. நோங்க. முன்னாள் இராணுவத்தினரா? இல்லை ஆமுனாக்கா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அரசு பணியாளரான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இல்லை. ஓகேவா? ஸோ பணி நிலைன்னு கேட்டிருக்காங்க. ப்ரைவேட்டாக அதர் அன்எம்ப்ளாய்டாக செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? ஸோ டிபார்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்யும் இதர முகமைகளில் தேர்வுகள் மற்றும் தெரிவுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்களை நிராகரித்தவர்கள் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் நோ தான் கொடுப்பீங்க. யாரும் அந்த மாதிரிலாம் இதாக இருக்க மாட்டீங்க. ஸோ கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. குற்றவியல் வழக்கு பதியப்பட்டுள்ளதான்னு கேட்டிருப்பாங்க. எஃப்ஐஆர் அச்சப்பட்டிருக்கான்னு கேட்பாங்க. இல்லை. ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீர்களான்னு கேட்டிருப்பாங்க. ஆம் கொடுக்கணும் இங்கே. ஓகேங்களா? இங்கே போய் நோ கொடுத்துருக்கூட மறந்துட்டு அறிவிப்பின்படி நிர்ணயிக்கப்பட்ட பார்வை திறன் ஸ்டாண்டர்ட் 1 2 3 பெட்டர் பெற்றுள்ளீர்களான்னு கேட்பாங்க. ஆம் கொடுத்துட்றேன். நீங்கள் நிற பகுப்பாய்வு தன்மை அற்றவரா? ஆஹா, இது என்னது? ஸோ நிற பகுப்பாய்வு தன்மை அற்றவரா என்ன அர்த்தம்னாக்கா அதை கலர் பிளைன்னு சொல்லுவாங்களா, அதாவது இந்த கலர் ரெட்டு ப்ளூன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து அற்றவரான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் நிற பகுப்பாய்வு தன்மை அற்றவரா? இல்லை. ஓகேங்களா? எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணையை மனைவி கொண்டுள்ளவரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க ஒரு மனைவிக்கு மேலே இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நோங்க. சரிங்களா? அதேமாரி மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன என சென்டர்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். சேவன் காட்டி கொடுத்து அடுத்து இன்னொரு சொல்கிறேன். ஸோ இந்த இது ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் ஒரு வேளை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இங்கே வரீங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இங்கே வந்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் 10th 12th டிகிரி என்ன அங்கே கொடுத்துருந்தீங்களோ அதே தான் இங்கேயும் நீங்கள் கொடுக்கணும். ஒரு டேட் மாற்றினா கூட உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே. ஓகேங்களா? ஸோ என்னுடைய டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 10th 12th என் டிகிரி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டேட் எதுவும் மாற்றி கொடுத்துடாதீங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து இந்தமாதிரி கேட்குறாங்க. Please ensure that you have furnished only correct details. Your application will be rejected if there is any discrepancy found between claim and text. அதாவது ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாக்கா இதாகிடும். ஸோ அதனால் ஆம் கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்ட்டு. ஸோ அடுத்தது வந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்டிஎம் பற்றி கேட்டிருக்காங்க. நான் வந்து பிஎஸ்டிஎம் கிடையாது. ஸோ நான் தமிழ் வழி கல்வி பயின்றுவதற்கான இடஒதுக்கீட்டினை தூய்க்க விருப்பமில்லை என தேர்வு செய்துள்ளேன். எனவே இப்போதவிக்கான பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீட்டினை இனி கோர மாட்டேன் என்று கூறு. ஓகேங்களா? எனக்கு வந்து பிஎஸ்டிஎம் வேணாம். அதனால் நான் கொடுத்துருவேன். ஏன்னா நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் தான். இந்த பாருங்கள், நீங்கள் உள்ளே போனால் இந்த மாதிரி தான் கேட்கும். அதில் வந்துட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணேன். ஸோ ஆம் நான் கொடுக்கல. ஏன்னா நான் பிஎஸ்டிஎம் கேட்கல. நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறேங்க. ஸோ மேலே இந்த கிளிக் பண்ணிட்டு அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருந்தாங்க தெரியுமா? ஸோ அதுக்கான இது அங்கே இருக்குது. நீங்கள் சரியான தகவலை மட்டுமே உள்ளீடு செய்ய வேண்டும். நீங்கள் பதிவு செய்த விவரங்களும் நீங்கள் சமர்ப்பிக்க போகும் சான்றிதழ்களும் உள்ள தகவல்களும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைனாக்கா பண்ணாதீங்கன்னு இருக்காங்க. ஸோ ஆங்கில தட்டச்சு கேட்டிருக்காங்க. முடிச்சிருக்கலான்ட்டு இல்லை. ஓகேங்களா? ஸோ தமிழ் தட்டச்சு இல்லை. பண்ணவங்க அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறேங்க. ஆங்கில சுருக்கெழுத்து இல்லை. தமிழ் சுருக்கெழுத்து இல்லை. ஓகேங்களா? அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பெறும் கணினியில் அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி உள்ளிட்டுங்களா? இல்லை. நம்ம பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. பட் இதில் இல்லை. ஹவ் யூ பாஸ்ட் இன் த ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ஐசிடபிள்யூஏஐனாக்க இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த எக்ஸாமில் எழுதலை. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் as on or before the notification date 23/2000. Please take if applicable. பிஏ டிகிரி இன் கார்பரேஷனு நம்ம என்ன டிகிரி முடிச்சிருக்கோமோ அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாங்க. பிஎல் டிகிரி இன் காமர்ஸ் டிகிரி சைக்காலஜி டிகிரி சோஷியாலஜி கிடையாது. டூரிஸ்ட் ஸ்டடீஸ் இது கிடையாது. இது கிடையாது. பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. சைக்காலஜி கிடையாது. சோஷியல் ஒர்க் கிடையாது. சோஷியாலஜி கிடையாது. ஓகே, இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் டீச்சிங் இது கிடையாது. ஹையர் இது எம்ஏ சோஷியாலஜி எம்ஏ டிகிரி. இந்த டிகிரியில் இருக்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு தேவையானதுனாக்கா நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது மேலே உள்ளதுக்கு சொல்லிட்டு நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இது ரொம்ப முக்கியமான பாட்டு. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்ததுங்க அடுத்தது வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் ஃபார் சிலபஸ் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் ப்ளீஸ் ரெஃபர் த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் வந்து கொடுப்போம். டிஸ்ட்ரிக்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலூர் தான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தேர்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடலூரை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். எனக்கு அதுதான் கிட்ட. நான் கடலூரில் இருக்கேன். ஸோ செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம திரும்ப கடலூர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, சென்னை, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குடி, காடு. எங்கே காணோம்? எங்கப்பா சிதம்பரத்தை காணோம்?
சிதம்பரம் அது உள்ளே வந்துருமா கல்லூர்லேயே? சரி ஓகே, நான் வந்து விழுப்புரம் கொடுத்துறேன். எனக்கு கிட்ட தான் அதில் எங்கேன்னு கேட்டிருப்பாங்க, அது விழுப்புரமே கொடுத்துருவோம். ஓகே, மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் முதன்மை தேர்வு மையம் 1 கேட்டிருக்காங்க. சென்னை, சிதம்பரம், கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், காரைக்குடி இது. ஸோ நான் வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிதம்பரம் கொடுக்குறேன். தேர்வு மையம் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சென்னை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முதல்நிலை தேர்வுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். பொது தமிழ், பொது அறிவு, 10ஆம் வகுப்பு தரம், திறன் இது. ஓகே, மென்டல் எபிலிட்டி. நான் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அதனால் கொடுத்துறேன். நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழ், இங்கிலீஷ் இது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப யோசிக்காதீங்க. கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் 10ஆம் வகுப்பு தரம் இருக்காங்க. கட்டாயத்தாள் அது எல்லாருக்குமே. ஸோ அடுத்த பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்ட் டைப்பும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபீஸ் கன்செஷன் பற்றி கேட்குறாங்க. இந்த இடுகைக்கான கட்டண சலுகை பெற விரும்புகிறலாம் கேட்டிருக்காங்க. நோ வே, வேணாம். யூ ஹேவ் ஆஃப்டர் டு பே த எக்ஸாமினேஷன் ஃபீ ஒன்ஸ் யூ ஹேவ் சப்மிட்டட் அப்ளிகேஷன் யூ கேனாட் சேஞ்ச் திஸ் ஆப்ஷன். ஓகேங்க கொடுத்துட்றேன். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபீஸ் கன்செஷன் கேட்காம நம்ம கட்டுறதே பெஸ்ட்டு. சில நேரம் சொதப்பிடும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ரிஃபரன்ஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாம் வரும். ஓகேங்களா? அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லை அல்டிமேட் கோடு பண்ணனா இதில் அன்மேரிட்னு இருக்குது பாருங்கள். நான் எனக்கு கல்யாணம் அடிச்சுப்பேன், அது மேரிட்னு மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணேனாக்கா இன்னொரு ஃபோனில் வந்து லாகின் பண்ணிவிட்டு என்னோட இதில் போய்ட்டு நான் மேரிட்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். இப்போ நான் பண்ண ப்ராசஸ் முதல்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக போய்ட்டு மேரிட்னு மாற்றிட்டேங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ராசஸ் எதுவுமே நீங்கள் பயப்பட வேணாம். ஆல்ரெடி எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அப்படி திரும்ப போய்ட்டு பேக் டு அப்ளிகேஷன் போனேன். என்னுடைய திரும்ப இன்னொரு ஃபோனில் வந்து நான் தப்பு லாகின் பண்ணிட்டு என்னுடைய திருமண நிலை, அதாவது சுய விவரங்களை தெரிவு செய்யன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் போய்ட்டு திருமண நிலை போய்ட்டு மேரிட்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே திரும்ப வந்து எல்லாமே ஜஸ்ட் சேவன் கண்டி சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாம் சேவ் ஆச்சா. ஸோ வந்தால் இங்கே மேரிடே வந்துருச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அதுக்கு தான் சொல்கிறேன், அப்ளை பண்ணதுக்கு ஒரு செக் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஹேவ் கான் த்ரூ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபஸ்ட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து கரெக்டு தான். ஐ எம் அவேர் ஆஃப் தட் இன்ஃபர்மேஷன் ஃபார் எடிட்டட். ஓகே, இது எல்லாமே ஓகே கொடுத்துருவோம். ஐ வில் நாட் மேக் எனி ரெக்வஸ்ட் டு TNPSC. இங்கேயே நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். அதுமாதிரி சேஞ்ச் எல்லாம் கேட்க மாட்டேன் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்றோம். ஓகேங்களா? நம்ம வச்சு தப்பாக கொடுத்தா நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. ஐ ஹேவ் டிக்ளேர் தட் ஆல் த பர்டிகுலர்ஸ் கரெக்ட் வேஸ்ட் ஆஃப் நாலேஜ். ஐ ஹியர் பை டிக்ளேர் தட்டு. ஓகே, கேன்வாசிங் பண்ண மாட்டேன், யாரும் நம்மள்ட்ட காசு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஐ சர்வீஸ் தட் நாட் டிபார்ட் டிஸ்குவாலிஃபைட். ஐ ஹேவ் நாட் கிரிமினல் கேஸு. ஐ வில் டேக் ஏ பிரிண்ட் அவுட். ஓகே, ஹார்ட் காப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளே கொடுத்துட்டோம். ஐ எவர் ஹேட் கொடுத்துட்டோம். ஐ டோ நாட் ஹேவ் மோர் தென் ஒன் ஸ்பவுஸ் லிவிங். I have checked all the details furnished in the application. ஓகேவா? I confirm the above சொல்லிட்டு கொடுத்துட்டு once information displayed or continue application forever. ஓகே, அதான் நம்ம எடிட்டே பண்ண முடியாது. இப்போ நம்ம கொடுத்துருவோம்னாக்கா எஸ் அக்ரி ஆகிட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஐ ஹேவ் வெரிஃபைட் ஆல் த டீட்டெயில்ஸ் இன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ஓகே, எல்லாமே நான் கரெக்டாக தான் கொடுத்துட்டேன், செக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஐ எம் அவேர் தட் பிரிண்ட் அவுட் கேன் பி டேக்கன் இன் ஆர்டர் டு வெரிஃபை ஆல் தி டீடைல்ஸ் ஃபர்னிஷ்ட் ட்ராவலிங் அப்ளிகேஷன். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் வழங்கப்பட்ட முக்கிய தகவல்கள் மீண்டும் சரிபார்க்கும் பொருட்டு பின்வரும் திரையில் காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சரிங்க கொடுத்து என்னென்னு பார்த்துருவோம், செக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ தேர்வு கட்டும்போது நீட் டு பே சொல்லிட்டு வந்திருக்கு எனக்கு. ஓகே, மாதிரி டீடைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ ஐ ஹேவ் வெரிஃபைட் சொல்லிட்டு அதில் டிக் பாக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல டிக் கொடுத்தாச்சு. அடுத்த உறுதிமொழி கீழே இருக்கும். ஓகேங்களா? ஐ கன்ஃபார்ம் தி அபவ் கொடுக்குறேன். அது கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி வருது. எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் திரும்ப கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பாருங்கள், கிளிக் ஆன் ப்ரொசீட் டு பேமெண்ட் ஃபார் பேமெண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் எடுத்து அதை நம்ம போய் அமௌண்ட் பே பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேர் டீடைல்ஸ் பேசிக் டீடைல்ஸ் வந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து ஐ ஹேவ் வெரிஃபைட் ஆல் தி டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். கீழே வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே என்னோட பேர், என்னோட மெயில் ஐடி, என்னோட ஃபோன் நம்பர் காட்டிச்சு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஃபீஸ் வந்து 100 ரூபா கட்டணும். செலக்ட் பேமெண்ட் கேட்வே பேமெண்ட் டைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செலக்ட் கொடுக்குற என்ன வருது, எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வேன்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டைப்பு, அது நம்ம இது கிளிக் பண்ணால் தான் வரும். ஸோ பேமெண்ட் கேட்வே கொடுத்து பார்க்குறேன். பேமெண்ட் கேட்வே கொடுத்தோன்னாக்கா அது பக்கத்தில் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் வருது, அதை கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்கிட்ட எஸ்பிஐ இருக்கிறதால நான் எஸ்பிஐ கொடுத்துக்கிறேன், பெஸ்ட்டு எனக்கு. ஓகேங்களா? ஸோ நான் எஸ்பிஐயில் கொடுத்துக்கிறேன். இங்கே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெஃப்ட்டான்னு கேட்குது. ஸோ நெஃப்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெஃப்ட்டு கொடுத்தாலும் கீழே வந்து எவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டு பாருங்கள், வெறும் 100 ரூபா மட்டும்தான். ஸோ ப்ரொசீட் பே கொடுக்க வேண்டியதான். ஸோ பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம போய் கிளிக் பண்ணணும். கீழே பாருங்கள் பே நவ் சப்மிட் அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங் யோனோ. ஓகேங்களா? பேங்க் சார்ஜ் 0. ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் தான் பண்ணோம். நெஃப்ட்லாக்க நெட் பேங்கிங்கில் மூலிமா நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ கிளிக் ஹியர் கொடுக்குறேன். நம்ம லாகின் பண்ணுறப்ப பர்சனல் பேங்கிங் தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? கார்பரேட்டாக கார்பரேட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் பர்சனல் பேங்கிங் தான் இருப்பீங்க. ஓகேவா?
ஸோ நான் லாகின் பண்ணிட்டேங்க. லாகின் பண்ண இந்த மாதிரி கேட்க வரும். அமௌண்ட் வந்து 100 கட்டணும், அந்த டிடிஓ கோட் அந்த இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்து அடுத்த ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்த்தா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் கேட்பாங்க. ஓடிபி வந்து நம்ம ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கும். அதை நம்ம டைப் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? நான் டைப் பண்ணிட்டு வரேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இது பாருங்கள், டெபிட் கார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நான் காசு கட்டிவிட்டு எனக்கு காசு எடுத்துட்டாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்ளிகேஷன் ஐடி நாட் ஜென்ரேட்னு தான் வந்துருக்குது. கன்ஃபார்ம் பட் நாட் பெய்டுன்னு தான் வந்திருக்கு ஸ்டேட்டஸு. ஸோ திரும்ப மேக் பேமெண்ட் அந்த மாதிரி ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 2 days வெயிட் பண்ணுறேன். எனக்கு மெசேஜ் வருதா மெயில் வருதான்னு பார்த்து நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்படி இல்லை நான் இன்னொரு தடவை பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்பிஐ நெட் பேங்கிங் வந்து வேலை செய்யலைங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி வேறு ஏதாச்சும் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்கள். நான் ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணி இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட அதுமாரி. ஓகே, பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.